பிளான் போட்டு போயிட்டாங்களாம், கட்டி முடிச்சு வச்சிருந்தாங்களாம். நம்ம போய் ரிப்பன் எடுத்து போய் கட் பண்ணிட்டு வந்துட்டோமா? யாரு? விடியல் பயணம், இலவச பஸ் பேருந்து பெண்களுக்காக திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்கிறோமே, அது நீங்க போட்ட திட்டமா? காலை சிற்றுண்டி திட்டம் யார் போட்ட திட்டம்? புதுமை பெண் திட்டத்துல மாணவியருக்கு 1000 ரூபாய் தரமே, இது பழனிசாமி திட்டமா? லட்சக்கணக்கான மாணவர்களை முன்னேற்றுவதற்காக நான் முதலும் திட்டம் அதிமுக திட்டமா? நம்மைக்காக 48 யார் திட்டம்? இல்லம் தேடி கல்வி யார் திட்டம்? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகி வராங்களே, இது பாஜகவோட பாதம் தாங்கியாக இருக்கிறாரு பழனிசாமி. அவருடைய ஆட்சியில் நடந்ததா? இது பழனிசாமி கண்ணுக்கு ஏன் தெரியல? தெரிஞ்சுக்க விரும்பலையா? இன்னும் தரையில வந்துட்டு இருக்காரா? 4 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரம் இருந்தப்போ மக்களுக்காக எதையும் செய்யாம, இப்ப பதவி பறிபோன பிறகு தன்னை போலவே எல்லோரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறார் பழனிசாமி. மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டாரு போல. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துல காக்கை குருவிகளை சுடுவது போல 13 பேரை சுட்டுக் கொண்டாங்களே, அப்ப என்ன சொன்னாரு? டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு இந்த பழனிசாமி. உங்க முகத்திரைய அந்த விசாரணை நடத்தி நீதியரசர்